ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வீடியோ தொடர்ந்து இன்னைக்கும் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து கொரோனா வைரஸோடைய அப்டேட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கொரோனா வைரஸோடைய டேட்டா அப்டேட்ஸ் என்ன, கேரளா இதுக்கு என்ன மெஷர் எடுத்திருக்காங்க, யூகே அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல தொடர்ந்து பெல்ஜியமுக்கும் வந்து இப்போ கொரோனா வைரஸ் கேஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஃபைனலா ஒரு நெஞ்ச உருக்குற வீடியோ ஒரு ஆந்திராவுடைய கேர்ள் வந்து சைனால இருந்து ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாலே பாத்தீங்கன்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இது வந்து ஒரு ஸ்டேட் கெலாமிட்டியா நேத்திக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஹெல்த் மினிஸ்டர் கே சைலஜா வந்து நேத்திக்கு 3வது கேஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது கேரளால. ஸோ அதை தொடர்ந்து இது வந்து ஒரு ஸ்டேட் கெலாமிட்டியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்களை வந்து கேரளால ஹோம் குவாரண்டைன் பண்ணி அவங்க மேல டெஸ்ட் அண்ட் டயக்னோசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 84 பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணி அவங்கள ஐசோலேஷன் வார்டில் வச்சு அவங்களுக்கு செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைரஸை முன்னிட்டு கிட்டத்தட்ட 425 டெத் கேசஸ் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 20,000 கேசஸ்க்கு மேல வேர்ல்ட் வைட் வந்து கொரோனா வைரஸ் கேசஸா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அவங்கள தனியா வச்சு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், இட்டாலி, ஸ்பெயின் அண்ட் யூகே இந்த நாடுகளை தொடர்ந்து பெல்ஜியம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ஏர்லிஃப்ட் பண்ணப்பட்ட 9 பெல்ஜியன் சிட்டிசன்ஸை மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் வச்சு டயக்னோஸ் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஒரு பெல்ஜியன் கன்ஃபார்ம் கேஸ் வந்து இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நேற்றுக்கு ஈவினிங், அதாவது மண்டே ஈவினிங் எல்லாரையுமே வந்து செயின்ட் பியர் ஹாஸ்பிட்டல் இன் பிரசல்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்தர் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் டயக்னோசிஸ் எல்லாமே நடத்தப்படும். இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கேசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சைனால இருந்து வந்தவங்க இல்லைன்னா சைனால இருந்து வந்தவங்களுடைய கான்டாக்ட்ல இருந்தவங்க இவங்களுக்கு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு கேசஸ். ஸோ அதுக்காண்டி நம்ம எல்லாருமே இதுக்கு பயப்பட வேண்டாம். பட் ஆப்வியஸ்லி இதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன்ல நம்ம கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். நம்ம ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் டெஸ்க்ஸ் மற்ற டோர் நாப்ஸ் இதெல்லாம் தொடுறதுக்கு முன்னாடி தொட்டதுக்கு அப்புறமும் நம்ம ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் குழந்தைங்க வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பா வந்து ஹைஜீனிக்கா இருக்கிறதுக்கு நம்ம வலியுறுத்தி ஆகணுங்க. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி சிஸ்டம் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கிறனால இந்த வைரஸோட தாக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் நம்ம குழந்தைங்கள்ட்ட ரொம்ப பிசிக்கலா நம்ம போய் கான்டாக்ட் பண்றதையும் வந்து தவிர்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ரொம்ப க்ளோஸா போய் கிஸ் கொடுக்கறதோ இல்ல அவங்கள வந்து ஹக் பண்றதோ வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம தவிர்த்துக்கலாம். லெட்ஸ் பி சேஃப், லெட்ஸ் பி காஷியஸ் அண்ட் லெட்ஸ் ஸ்ப்ரெட் திஸ் அவேர்னஸ். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து ஏர் இந்தியா ஃபிளைட் அனுப்பிச்சு 2 ஃபிளைட்ஸ்ல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட இந்தியன் சிட்டிசன்ஸ் பிளஸ் 7 மால்தீவ் சிட்டிசன்ஸையும் வந்து அங்கிருந்து ஏர்லிஃப்ட் பண்ணி அவங்கள டெல்லியில இருக்கிற வெஸ்ட் டெல்லி மெடிக்கல் கேம்ப்ல வந்து ஐசோலேட் பண்ணி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது நடந்துட்டு இருக்கேல நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு வீடியோ வந்து இப்போ ட்விட்டர்ல ஒரு 22 இயர் ஓல்டு ஆந்திரா கேர்ள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருந்ததுனால அவங்கள ஃபிளைட்ல ஏத்தல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. பட் அவங்களுக்கு கொரோனா வைரஸ்க்கான எந்த சிம்டம்ஸும் இல்லை. ஸோ அது வந்து ஒரு சாதாரண ஃபீவர் தான். பட் அவங்கள வந்து ஃபிளைட்ல ஏத்துறதுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இருக்கிறதாகவும் அண்ட் அவங்க வந்து இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறதாகவும் வந்து இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு அட்டாச் பண்றேன். Hello, my name is Jyoti. As we know that there was an evacuation plan for the Indian people in Wuhan to go back to India. Yesterday, there was a first flight and me along with my colleagues, 58 members were supposed to take the flight. But I couldn't take the flight along with one of my colleagues because we had a high body temperature, a bit raise in a body temperature. And we were asked to stop and not to take the flight. They said that we can take the next flight, but today at the afternoon they called and said that
we are not even allowed to take that flight because of that yesterday's body check and a bit high temperature. um, in our entire batch only we 2 people are left behind with we are struck. The Chinese people didn't assure neither deny that we are having any virus. We here like we are ready to prove that we don't have any virus because we don't have any symptoms. We had just a raise in our body temperature. It was not that high. It was just some 37.5 degrees, which was because of due to some physical activities and some strain at that time, and due to we were panic a bit, but the temperature now is stable and we don't have any other symptoms regarding this coronavirus. We request our government to take us back to India, and for that we are ready to prove ourselves that we don't have any symptoms or symptoms regarding the virus, and we are safe and healthy. So I request the government to take us back to India. Thank you. இந்த வீடியோக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லெட்ஸ் ஹோப் தட் அவங்க சொல்றது உண்மையாகவும் அவங்களுக்கு கொரோனா வைரஸ் டெஸ்ட் நெகட்டிவாகவும் இருந்து அவங்க நல்லபடியா இந்தியா ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அவேர்னஸை கண்டிப்பா எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு, பதறாதீங்க, பயப்படாதீங்க. கொரோனா வைரஸை நம்ம பர்சனல் ஹைஜீன் மூலமா நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டே சேஃப். அண்ட் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பபாய்.